ராய்க்காகே நருட்டோவை கொல்ல சொல்லுவான். உண்மையாலுமே கேட்டோடனே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். காரா, கக்காஷி எல்லாரும் சேர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. 5 மீதி 4 ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. நருட்டோ வந்து ஒரு ஹீரோ, 4th கிரேட் நிஞ்சா வரல, அவன் சண்டை போடினா நம்ம எல்லாருமே செத்துருப்போம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி 1 மணி நேரம் டைம் கொடுங்க, அவன் வரலன்னா நருட்டோ திரும்ப 3லேருந்து திரும்ப வரலன்னா நீங்கள் அவனை அழிச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆவான். அப்பயும் அந்த 1 மணி நேரம் ஆனோடனே 10 நிமிஷம் கடைசியாக இருக்கும்போது 10 நிமிஷம் தான் இருக்குது, நான் சுட போகிறேன், ஒரு மிஷின் வச்சிருப்பான், நிலாவே சுட்டு வந்து கொல்ல போகிறேன் எல்லாத்தையும், அங்கே இருக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆடுவான். வெறுப்பாக இருக்கும். ராய்க்காக மேலே இருந்த அத்தனை மரியாதையும் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஏன்னா மூன் வந்து விழுந்து ஒவ்வொரு ஒரு வில்லேஜ் மேலேயும் உள்ள வரும், விழுந்து அது டெஸ்ட்ராய் ஆகக்கூடாதுன்னு ராய்க்காக இதை பண்ணியிருப்பான். ஆனால் நருட்டோ 3க்கே போய் டொனேரியை அடிச்சு ஹனாபியை திரும்ப கூட்டு வரக்காக உள்ள போயிட்டு அங்கே போராடிட்டு இருப்பான். அது எதையுமே பண்ணாம இங்கிருந்து அடிக்க தயாராக இருப்பான். கடைசியாக அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிடும். அவன் கேட்ட அந்த டைம் 1 மணி நேரத்தில் கடைசி 10 நிமிஷம் முடிஞ்சும் போது கூட ஷூட் பண்ண ரெடியாக இருப்பான். 100% ஆயிடுச்சு, நான் ஷூட் பண்ண போறேன் அப்படிங்கும்போது குராமா எழுதிடும் எல்லாம் தெரிஞ்சு மூணில் ப்ராப்ளம் சால்வ்னு. அதை பார்த்தோன்னே தான் இவன் சுடாமல் இருப்பான். இல்லைன்னா சுட்டிருப்பான். இவன் என்ன ஆளுவன் அப்படின்னு தான் தோணும் ராய்க்காக பார்க்கும்போது அந்த சீனில்.